ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இதெல்லாம் என்னன்னு தானே பார்க்குறீங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக சேகரித்து வச்சுருந்த பழைய பொருட்கள். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் சரி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக போடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு முறை வந்து ஒரு பெரிய கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அந்த நட்சத்திர மீன்கள், ஸ்டார் ஃபிஷ்ஷு சொல்கிறோம் இல்லைங்களா, கரை ஒதுங்கி கிடக்குது. இதை வந்து நிறைய பேர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, யாராவது சொல்லியும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஒரு சின்ன பையன், ரொம்ப வயசெல்லாம் அவனுக்கு இருக்காது, ஒரு ஒரு 5-6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கடலில் தூக்கி போட்டுட்ருக்கான். அதை பார்த்துட்ருக்க ஒருத்தர் வந்து அந்த தம்பிக்கிட்ட வந்து கேட்குறாரு, லட்சக்கணக்கில் இங்கே வந்து மீன் கிடக்குது இல்லையா, நீ வந்து ஒரு சில மீன்களை மட்டும்தான் தூக்கி போடுற, அதனால் என்ன பெருசாக ஒரு சேஞ்ச் இங்கே வந்துட போகுது, என்ன பெரிய மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்ட அந்த பெரிய மனுஷன் வந்து கேட்குறாரு. அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அவன் கையில் எடுத்து வச்சுருந்தாலே அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து திரும்பவும் தூக்கி கடலில் போடுறான். கடலில் போட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு மீன் இப்போ தூக்கி போட்டான் இல்லையா, இந்த ஒரு மீனுக்கு மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு மட்டும்தான் சொன்னானா. ஸோ அதே போல் தான் நீங்களும் அதாவது நீங்கள் கற்பிக்கக்கூடிய ஒரு குழந்தை நாளைக்கு ஒரு மாவட்டத்தையே ஆளக்கூடிய ஆட்சியராக வரலாம், ஒரு போலீஸ் அதிகாரியாக வரலாம், இல்லை ஒரு மருத்துவராக வந்து மருத்துவ சேவைகள் செய்யலாம், ஒரு இன்ஜினியராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கான விதையை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க, நீங்கள் போட்ட விதைகள் தான் அது, சரிங்களா? அதனால் நம்ம செய்கிறதால என்ன பெருசாக பயன் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கான பயன் எல்லாமே வந்து இருக்குது. ஆல் ஆஃப் அ சடன் உடனே வந்து நடந்துராது, இட் டேக்ஸ் டைம், அதுதான். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா நம்மளுமே அங்கே வந்து கற்றுக்கிட்டுருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம் தான் அர்த்தம். ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிறதுல நிச்சயமாக பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். அந்த பொறுமையே நம்மளை வந்து ஒரு சிறந்த தலைவராக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நம்ம வந்து நேரில் தினம் பார்க்குறோம். அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நம்ம வில்லேஜில் இருக்கவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கற்பிக்கும் போது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய வேலைக்கு வந்து எந்த கைமாறுமே இல்லை தான். ஒரு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது டெம்பரவரி ஜாப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், அதுக்கான சேலரி வந்து கொடுப்பாங்க, லேட்டாக தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்து சேலரி கொடுக்குறாங்க. ஸோ கல்வி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ஊற்று மாதிரி. அந்த ஊற்றில் வந்து நம்ம தண்ணியை இறைக்க தான் தண்ணி வந்து சுரந்துட்டே இருக்கும். இறைக்காமல் விட்டுட்டோன்னா அது அந்த அளவுக்கு வந்து பயன் இருக்காது, அந்த அளவுக்கு சுரப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் இறைச்சி விடுறப்ப அந்த சுரக்கிற தன்மை வந்து அதிகமாகும். அதே போல் உங்களுடைய கல்வி அப்படிங்கிற பயணத்தை தொடர்ந்துட்டே இருங்க. கல்வி அப்படிங்கிறது ஒரு விளக்கு மாதிரி தான். நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அணையா விளக்கு கல்வி, அப்படியே சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டோம். இனிமேல் வந்து அந்த பிள்ளைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிச்சுட்டே போகிறாங்க. ஸோ அந்த இடமெல்லாம் வந்து அப்படியே வெளிச்சமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்து இருக்குது. ஒரு குழந்தைக்குமே நம்ம கல்வி கொடுக்குறப்ப அந்த ஒரு குழந்தை மூலமாக ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை, ஏன் ஒரு சமூகமே கூட வந்து அந்த வெளிச்சத்தை வந்து அடையுதுன்னே சொல்லலாம். நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குற நமக்கு வந்து களைப்பு ஏற்படும், நமக்கு டயர்டாகாமல் யாருமே வந்து எல்லாமே வந்து செஞ்சிட முடியாது. ஆனால் அந்த பலன் வந்து என்றைக்குமே வீணாக போகாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த டயர்ட்னஸ் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்மளே தாழ்த்திக்கும். நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு சொல்லித்தரோம், ஆனால் அந்த ரெகக்னிஷன் நமக்கு இருக்கா? நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை
இது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தானே, உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குது தான். ஒரு ஏளனம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்க அந்த குழந்த, எனக்கு இது புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு இது புரிஞ்சிருச்சுண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணும் பாருங்கள். அந்த ஒரு நிமிஷம் கண்டிப்பாக அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக நீங்கள் கண்டிப்பாக உங்களை உணர்வீங்க. இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து பாருங்கள், ஒரு விஷயம் புரியலன்னு சொல்லி வந்து கேட்குற குழந்தைக்கு புரிய வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோடைய அந்த முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கலாம். முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ தேங்க்யூ.